ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாளையோட லாஸ்ட் எக்ஸாம்னாவே சொல்ல தேவையில்லை. ஏன்னா அது குவார்டர்லி எக்ஸாம் இருந்தாலுமே லாஸ்ட் எக்ஸாம் தானே. லாஸ்ட் எக்ஸாம்னாவே நமக்கு வந்து படிக்கவே தோணாது. பட் எனிவேஸ் இந்த 2 days லீவை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னு தெரில. பட் லாஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லாஸ்ட் ஹாஃப் டேஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு லாஸ்ட் நைட் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து நைட் தான் வீடியோ பார்ப்பீங்க இல்லையா. ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 50+ ஒரு 70க்கு ஒரு 50+ ஈஸியாக வந்து 60+ எடுக்கலாம். அது கொஷின் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஈஸி மீன்ஸ் எப்பவும் கேட்குற மாதிரி கேட்டாங்கன்னா ஓகே. ஒரு இஃப் நாட் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னா 50+ நீங்கள் ஷுவராக எடுக்க முடியும். ஸோ வெரிஃபை பண்ணிக்கோங்க இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிட்டிங்க இல்லையான்னு. ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸ் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 12th ஸ்டூடெண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் நாட் தட் மச். ஸோ அதனால் மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 12th ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஆன்லைனில் டியூஷன் இருக்கிறது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் மை ஆன்லைன் டியூஷன், ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய PDF அண்ட் இப்போ இந்த குவார்டர்லி ஹாலிடேல ஓகே நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம் நல்லா பண்ணீங்களா இல்லையா, ஐ டோன்ட் நோ. பட் எண்ட் ஆஃப் த டே பப்ளிக் எக்ஸாம் மார்க் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ குவார்டர்லி ஹாலிடேல நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா இம்பார்ட்டண்டான நிறையா டிஸ்ட்ரிக்டோடைய கொஸ்டின் பேப்பர்லாம் நான் கலெக்ட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கான கீ ஆன்சர் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸுக்கு. ஸோ எல்லா சப்ஜெக்டோடைய கொஸ்டின் பேப்பர் வித் கீ ஆன்சர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எங்கிட்ட இருக்குது. ஸோ ஐ வில் ஷேர் தட் ஆன் மை வாட்ஸ்அப் சேனல். அதை நீங்கள் குவார்டர்லி ஹாலிடேல அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1, 3, 5, 6, 9, 10, 11, 12, 15 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 5, 7, 8, 9, 10, 13, 14, 15, 18 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3ல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 9 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அடுத்து 11, 13, 15, 18, 19, 23 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4ல 1, 3 to 7, 3, 4, 5, 6, 7. அடுத்து 9 to 13, 9, 10, 11, 12, 13. அடுத்து 15, 16, 18, 19, 20, 22, 23, 24 and 27. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 4 சாப்டர், அதுக்கப்புறம் 6, 7, 8, அதுக்கப்புறம் 11, 12. 6th சாப்டர்ல 1 to 11 அந்த டிஃபெக்ட்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஷார்ட் கீ டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் அந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறது, பொதுவித்திறன் கணக்கிடுறது, SC, FCC, BCCக்கானது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க 1 to 11. அதுக்கப்புறம் 13, 14, 16, 24 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே தான் சாப்டர் 1ல என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் தட் அந்த மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ் அது 2 மார்க்ல ரிப்பீட்டடான ஒரு கொஷின். ஃப்ரூட் ஃப்ளோட்டேஷன் மெத்தடு, அதே மாதிரி எலக்ட்ரோமெட்டாலஜி ஆஃப் அலுமினியம்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின் ஸ்ட்ரக்சர் 2ல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஏன் ஃப்ளூரின் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது, ஸோ அந்தது இன்னர் பேர் எஃபெக்ட். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். MN3+ and MN2+, அந்தது CR2+ and CR3+, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது சாப்டர் 7ல கொஷின் நம்பர் 1 to 5, அடுத்து 7 to 10, 13, 14, 16, 17, 18 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 8ல கொஷின் நம்பர் 1 to 3, அப்புறம் 9 to 14, அப்புறம் 20, 21, 22, 24 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 11ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 7, 8, 9, 11, 12, 15, 16, 17, 19 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 20ல இருந்து 23, 20, 21, 23. சாப்டர் 12ல கொஸ்டின் நம்பர் 1, 3 to 7, 3, 4, 5, 6, 7. அடுத்து 10, 11, 13, 15. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல படிக்க வேண்டிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், அது படிச்சுக்கோங்க. அடுத்து அப்படியே 6th சாப்டர் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் உங்களால் எல்லா சாப்டரையும் படிக்க முடியல அப்படின்னாலும் இதை படிச்சிங்கனாவே இந்த 50+ ஸ்கோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அப்புறம் 6th சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 7th சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 11th 12th கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்க, பட் 12th கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால 12th சாப்டரோட இம்பார்ட்டன்ட். அந்த ரியாக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட், கோல்ப் ரியாக்ஷன், அப்புறம் இந்த ஆல்டால் காண்டென்சேஷன், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ரேமான் தைமர் ஈக்குவேஷன், ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சாப்டர் 11 and 12ல IUPAC நேமிங் இருக்கும் புக்கிங் சைடில் நிறையா. ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் படிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் பேக் 1 வேர்டு படிச்சிங்கன்னா ஒரு 13 கொஸ்டின் கிட்ட புக் பேக் 1 வேர்டு கேட்டுருவாங்க. ஸோ 1 வேர்டு இந்த ஆல் யூனிட்ஸுக்கு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஒரு ஆட்டம் இருக்கு, ஒரு வேலை இருக்கு.